ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தஞ்சை ராஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் செய்ய போகிறோம். முட்டை பிரியாணி செய்கிறது ரொம்பவுமே ஈஸி, செஞ்சு முடிச்சிடலாம். அதே போல் குக்கரில் குழையாமல் இது போல் உதிரி உதிரியாக ரொம்ப ஈஸியாக செய்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக 5 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். இது நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு இது போல் கத்தியை வச்சு நம்ம லைட்டாக கீறிக்கலாம். ஏன்னா நம்ம மசாலாலாம் இதுக்குள்ளே நல்லா சார்ந்திருக்கணும், அதுக்காக கீறிக்கலாம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இது சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இதெல்லாம் கருகிடக்கூடாது, சிம்மிலேயே வச்சு செய்யணும். இப்போது முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கணும் முட்டையை. அப்போ தான் மசாலாவெல்லாம் முட்டைக்குள்ளே நல்லா சார்ந்து வரும். அதுக்காக நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது போல் வறுத்த பிறகு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றின பிறகு கொஞ்சமாக சோம்பு தாளிச்சிக்கலாம். இது கூட 2-3 பிரியாணி இலை சேர்த்துருக்கேன், ஒரு துண்டு பட்டை சேர்த்துருக்கேன், 2 ஏலக்காய், அப்புறம் 2 அன்னாசி பூ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது கூட 2 கிராம்பும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது கூட 4-5 மீடியம் சைஸ் வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் பாருங்கள். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி நல்லா ஊற வச்சுருந்தேன், அதை இப்போது இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கலந்த பிறகு காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் தயிர். அப்புறம் இந்த டம்ளரில் தான் நான் அரிசி அளந்தேன், 2 டம்ளர். அதே டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் நார்மலான சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் பிரியாணி அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம மசாலாவோட கலந்து வச்சுருக்க முட்டையை மேலே சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 4 விசில் விட்டு எடுத்தால் போதும். நம்மளுக்கு குழையாமல் சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டு சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.